Hi friends, welcome to Recipes in my home. Sikka Kitchen. Thank you so much for your support. Maliha's Kitchen Time. Thank you so much for your support. Banana Kesari. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் சாதாரணமாக கேசரி செய்கிறதுக்கு பதிலாக இது போல் வாழைப்பழத்தில் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கணும். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ஓகே தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்படி செய்கிறேங்கிறது கரெக்டாக நீங்கள் பார்த்து செய்ய முடியும். 2 வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. இதில் 2 எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். இப்போ மிக்ஸி ஜாரில் இதை போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது மெல்ட் ஆகி நல்லா ஹீட் ஆகி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. முந்திரி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா, நான் கலர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. எல்லோ ஆரஞ்சு ஃபுட் கலர் நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் சேர்த்துக்கிற பட்சத்தில் இதை போல் நீங்கள் செய்யாமல் இந்த ஸ்டேஜை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதாவது பிஸ்தா நான் போட்டிருக்கேன்ல, போட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதில் நீங்கள் ரவா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சுகர் பாருங்கள் மெல்ட் ஆகி இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். கேரமலைஸ்டாக வந்ததும் ரவா ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/2 கப் அளவுக்கு ரவா ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய்யில் நல்லா வறுப்பட்டு வந்துடணும். இந்த ரவா நல்ல வாசனையாகவும் இருக்கும் நெய்யில் நம்ம வறுக்கும்போது. இப்போ அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வாழைப்பழம் அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்கங்க. வாழைப்பழமும் ரவாவும் அப்படியே ஒன்று போல் சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். 1/2 கப் ரவாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இதை நான் 3 to 4 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சுக்கணும். அடுப்பு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் வெந்து வந்ததும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸ்வீட். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் நான் ரவா எடுத்துருந்தேன். அதுக்கு நான் 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வாழைப்பழத்துலேயும் சுகர் இருக்கும், அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 10 பாதாம் பருப்பை 1-2 உடச்சி இதை போல் சேர்த்துருக்கேங்க. பாதாம் பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசியாக தான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடைசியாக கீ ஆட் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப டேஸ்டியாக நல்ல வாசனையாக இருக்கும். கடைசியாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க.
ரொம்ப சூப்பராக திரண்டு வந்திருக்கு பாருங்கள். அடியில் ஒட்டாமல் நல்லா இதை போல் சுருண்டு வந்துடணும். இப்படி வந்துருச்சுன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன். ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அது மேலே வச்சு உங்கள் விருப்பப்படி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான வாழைப்பழம் கேசரி ரெடி. இதை போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெரி டேஸ்டி கேசரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.